ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். நம்மளோட இந்தியன் நேஷனல் டீமோட நியூ ஹெட் கோச்சான மனோலோ மார்க்கஸ் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ மனோலோ மார்க்கஸ் இந்தியன் நேஷனல் டீமோட ஹெட் கோச், அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு, சாரி. ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்ம மனோலோ மார்க்கஸ் ஆஸ் அ நேஷனல் டீம் ஹெட் கோச்சாக என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், மனோலோ மார்க்கஸ்க்கு இதான் கிளப்ஸை தவிர நேஷனல் டீமை லீட் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் டைம்னு. ஸோ ஈவன் FC கோவா அண்ட் நேஷனல் டீம் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் பேரலாக மேனேஜ் பண்ண போகிறாரு. அவரு ஸ்ட்ராங்காக இருக்கார், அவரோட தாட் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக நான் பேரலாக அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். இட்ஸ் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பட் நான் கண்டிப்பாக சூப்பராக ஹேண்டில் பண்ணுவேன். நேஷனல் டீமாக இருக்கட்டும் அண்ட் FC கோவா கிளப்பாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்கு நன்றியை தெரிவித்து அவரோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு ஸோ இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். என் மேலே கான்ஃபிடென்ட் நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 5வது சீசனாக நான் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் ஜேர்னி என்னோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்பெயினுக்கு அப்புறம் அதிகபட்சமாக நான் அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுன்னா அது இந்தியா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்தியாவோட கனெக்ஷன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் ஹைதராபாத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணது, அங்கே இந்தியன் பிளேயர்ஸை பற்றி நான் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு ஆடட் அட்வான்டேஜ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் 2 சீசன் அவர் ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த 2 சீசனும் பார்த்தீங்கன்னா அப்போ கோவிட் டைம். ஸோ ஆல்மோஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பயோ பபுளில் தான் இருந்திருப்பாங்க. ஹோட்டலில் தங்குறது அந்த ரொம்ப செக்யூர் அண்ட் ப்ரொடக்டிவாக தான் அவங்களோட ட்ரைனிங் செஷனாக நடந்திருக்கும், எல்லாமே நடந்திருக்கும். அதை சொல்கிற விதமாக அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த நேரத்தில் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட கல்ச்சர், ஸோ எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஸோ எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் அவங்கன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக அவங்களோட பேக்ரவுண்ட் பற்றி சூப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் கனெக்ஷன் எனக்கு அங்கேருந்து இந்தியன் பிளேயர்ஸ் கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஸோ ஆஸ் அ ஃபாரினராக பார்த்தீங்கன்னா புது இடத்துக்கு போனால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். புது இடத்துல நம்ம அடாப்ட் ஆகுறது. ஸோ பட் ஃபுட்பால்னால் கண்டிப்பாக அதே தான், நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஒரு வாய்ப்பு அந்த 2 இயர்ஸ் பயோ பபுள்லேருந்து எனக்கு ஏகப்பட்ட பிளேயர்ஸை பற்றி சூப்பராக தெரிஞ்சிச்சு. ஸோ இந்தியன் பிளேயர்ஸை பற்றி ஒரு ஐடியா எனக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸ்பெயின், தாய்லாந்து, இந்தியா 3மே டிஃப்ரெண்ட் தான். ஒரு கிளப்பை நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், அதாவது கண்ட்ரோல் பண்ண போகிறோம், ட்ரைனிங் செஷன் மூவ் ஆகும் போதுன்னா ஒரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரைனிங் செஷனை மூவ் ஆன் பண்ணோம். அந்த வருஷத்தில் எதுவுமே ஒரே மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம மனோலோ மார்க்கஸ் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ISL அவர் இருந்த ஸ்டார்ட் ஆஃப் ஸ்டேஜஸில் பொறுத்த வரைக்கும் மேட்சஸ் எதுவுமே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியாக இருக்காது. இடையில நேஷனல் டீம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க, அதனால் ISLல பிரேக் இருக்கும். ஸோ இதெல்லாமே எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்துச்சு. பிளேயர்ஸை சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, எங்கெங்கே இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நேரம் எனக்கு சூப்பராக கிடைச்சிச்சு. ஸோ நான் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆஸ் அ ஃபுட்பால்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் மோஸ்ட்லி கிளப்பை தானே அதாவது ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர் இதை சொல்ல வராரு. ஏன்னா ஸோ பேஷன் என்ன ஆக்சுவலாக ஃபுட்பால்னு பொறுத்த வரைக்கும் நான் எதாக இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக தான் நான் அதை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வருஷத்தில் ஸோ இந்த கிளப் நேஷனல் டீம்ன்ற மாதிரி எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபுட்பால்னு வந்து அதை நான் ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணுறதுனால கண்டிப்பாக எனக்கு நீங்கள் எந்த வித டவுட் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் நேஷனல் டீமை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு நம்ம மனோலோ மார்க்கஸ். ஸோ வேறு என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எங்களோட ஆஸ் அ நேஷனல் டீமாக எங்களோட டார்கெட் என்னன்னா AFC ஏஷியன் கப்பில் குவாலிஃபை ஆகிறது தான். ஸோ மார்ச் மந்தில் அது குவாலிஃபைஸ் நடக்க இருக்கும். அதுக்கான ப்ரிப்பரேஷனை தான் இப்போதைக்கு அவர் டார்கெட்டாக வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கும், பட் என்ன தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் AFC ஏஷியன் கப்பாக இருந்தாலும் நெக்ஸ்ட் அதோட முக்கியமான டார்கெட்டே எங்கள் பிளேயர்ஸை நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது, பிளேயர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் அந்த லெவல் ரீச் அவுட் ஆகணும்னா கண்டிப்பாக இங்கே நாங்கள் ஏகப்பட்ட ஒர்க் ஆஸ் அ டீமாக பண்ணி ஆகணும். ஸோ இண்டிவிஜுவலாக பண்ணுறது முக்கியம் இல்லை, ஆஸ் அ டீமாக நாங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரேங்கிங்கை நான் கண்டுக்கவே மாட்டேன். ரேங்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வரைக்கும் இப்படி இருந்திருக்காங்க, இதுக்கப்புறம் இந்த ரேங்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கவனிக்க போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது எப்போ வேணால் மாறும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், கான்ஃபிடென்ட், ஃபெடரேஷனாக இருக்கட்டும், கோச்சஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான், அந்த திங்கிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் ஒரு சேம் டைரக்ஷனில் மூவ் பண்ணுவோம். கண்டிப்பாக இது மூலிமா உங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் AFC ஏஷியன் கப் ப்ரிப்பரேஷன்லேருந்து ஆஸ் அ நேஷனல் டீம் ஹெட் கோச்சாக நம்ம மனோலோ மார்க்கஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அந்த AFC ஏஷியன் கப் குவாலிஃபைஸ் மார்ச் மந்த் நெக்ஸ்ட் இயர் நடக்க இருக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6 to 7 கேம்ஸ் இருக்குது.
ஸோ அந்த 7 கேம்ஸை நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக மூவ் பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சரியான பிளேயரை கரெக்டாக தூக்கணும், ப்ரிப்பரேஷனுக்கு ஆஸ் அ டீமாக நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ கரெக்டான பிளேயரை தூக்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர் எங்களுக்கு வேணாம், ஆஸ் அ டீமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான் எங்களுக்கு தேவை. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீல்டில் இருக்கிற 11 பிளேயர் மட்டும் ஆஸ் அ டீமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. எங்களோட ஆல்மோஸ்ட் ஸ்குவாடில் இருக்கிற 25 பேருமே பார்த்தீங்கன்னா டீமாக பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவங்களோட ரோல்ஸை ஒருத்தரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ அவங்கள ஷோ அப் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கேமை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், டீமை சூப்பராக செட் பண்ண போகிறோம், எங்களோட ஸ்டைலை நாங்கள் பிரதிபலிக்க போகிறோன்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பார் நம்ம மனோலோ மார்க்கஸ். அண்ட் மறுபக்கம் ஐ லீக்கை பற்றியும் அவர் சொல்லியிருப்பார். ஐ லீக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வர்றதில்லை அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ எட்மண்ட் லாண்ட்ரிக்கா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு ஐ லீக்லேருந்து ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா நேஷனல் டீமுக்காக பெர்ஃபார்ம் பண்ணார் ரீசெண்டாக ஐகாஸ் டீம் ஆக்கியில். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக உள்ள நாங்கள் கொண்டு வருவோம். பட் உங்களுக்கே தெரியும் மோஸ்ட் ஆஃப் த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே ஐஎஸ்எல்ல தான் இருக்காங்க. ஏன்னா கிளப்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸை முன்னாடி கொண்டு வராங்க. பட் அதுக்கு நாங்கள் ஐ லீக்லேருந்து பிளேயர்ஸ் எடுக்க மாட்டோம்லாம் சொல்லலை. கண்டிப்பாக அதுக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கும். ஸோ சுச்சுவேஷனை நீங்கள் பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஐஎஸ்எல் ஆல்மோஸ்ட் 13 டீம் கிட்ட இருக்குது. 13 டீம் கிட்டே ஏகப்பட்ட குட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் அங்கே மூவ் ஆகும், அண்ட் தென் தான் ஐ லீக் பக்கம் வரும். கண்டிப்பாக எல்லாருக்கும் அதுக்கேற்ற வாய்ப்பு கிடைச்சாவும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சுச்சுவேஷனை நீங்கள் சூப்பராக புரிஞ்சுப்பீங்கன்ற மாதிரி நம்ம மனோலோ மார்க்கஸ் அழகாக ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அண்டர் மனோலோ மார்க்கஸ் நம்மளோட நேஷனல் டீம் ஃபர்ஸ்ட் 6 கேம்ஸ் எதிர்கொள்ள போகிறாங்க. அதில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ட்ரை நேஷன் சீரிஸை நம்ம நேஷனல் டீம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொரிட்டஸ் சிரியான்ற மாதிரி 2 நேஷனல் டீம் பார்த்தீங்கன்னா உள்ள களமிறங்குறாங்க. ஸோ அந்த 2 டீமை பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அதுலேருந்து தான் நம்ம மனோலோ மார்க்கஸோட அதாவது அவரோட கேம் ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அவரோட செட் ஆஃப் பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி. ஸோ அந்த வருஷத்தில் ஸோ இந்த ட்ரை நேஷன் சீரிஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹெட் கோச்சாக எதிர்கொள்ள போகிறீங்க. இதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். மோஸ்ட்லி அந்த கேம் ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் ஆகுதுனால என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் செஷன் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் ஆனதுனால நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏஎஃப்சி ஏஷியன் கப்பில் பார்ட் 1ல் இடம் பெறது தான் எங்களோட எய்ம். எவ்வளோக்கு எவ்வளோ பேக் எண்டில் ஒர்க் பண்ண போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒர்க் பண்ண போகிறோம். ரேங்கிங் அதை பற்றிலாம் எதுவும் நாங்கள் திங்க் பண்ண போதில்லை. இப்போதைக்கு நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் நடக்க அந்த குவாலிஃபைஸில் நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் பார்ட் 1ல் இருக்கிற காரணத்துக்காக எவ்வளோக்கு எவ்வளோ இதை நாங்கள் சூப்பராக ஒரு ப்ரிப்பரேஷன் கிட்ட நாங்கள் எடுத்துப்போம். கண்டிப்பாக அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷனை நாங்கள் சூப்பராக பண்ணுவோம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குட் கேமை நாங்கள் காமிப்போம். முடிஞ்ச வரைக்கும் இல்லை கண்டிப்பாக நாங்கள் நல்ல கேம் காமிப்போன்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ தான் அவருக்கு ஒரு சூப்பர் கொஷினே கேட்டிருப்பாங்க. ஸோ அங்கே மேட்ச்க்கு ரொம்ப ப்ராக்டிஸ் டைமிங் இருக்காது, அந்த ப்ரிப்பரேஷன் கேம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களோட அப்ரோச் எப்படி மோஸ்ட்லி வின் பண்ணணும் தான் உங்களோட ஹையஸ்ட் மேட்டராகவே இருக்கும். வின் பண்ணி ஆகணுன்ற மாதிரி தான் உங்களோட அப்ரோச்சே இருக்கும். ஸோ இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வின் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. அதை தான் நான் லவ் பண்ணி கண்டிப்பாக வின் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். பட் இது நாங்கள் பிளேயர் ஸ்பீக்கிங்க்கு ஏற்ற மாதிரி மாறும். டிபெண்ட்ஸ் அப்பான் பிளேயருக்கு ஏற்ற மாதிரி எங்களோட நேஷனல் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அதுதான். ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற நாங்கள் ரொம்ப ஒர்க் பண்ண போகிறோம். இதில் என்ன முக்கியம்னா அந்த ப்ரிப்பரேஷன் டைம் தான் கொஞ்சம் எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலேயே அந்த ப்ரிப்பரேஷன் டைமை நாங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளேயர்ஸ் எடுக்கணும், பிளான் பண்ணணும், ஷெடியூல் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அந்த கேம்பை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணணும். ஏன்னா மே அண்ட் ஜூன் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐஎஸ்எல் பிரேக் டைம்லலாம் நாங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக அதை மூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் கூட எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் எதனா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த ட்ரைனேஷனாக இருக்கட்டும் பிக் கேம்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி நம்ம மனோலோ மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. இன்னும் ஏகப்பட்டது நம்ம மனோலோ மார்க்கஸ் ஷேர் பண்ணியிருப்பார் ஆஸ் ஹெட் கோச்சா. கண்டிப்பாக ஃபியூச்சரில் மனோலோ மார்க்கஸ் நேஷனல் டீம் எப்படி கொண்டு போகிறாரு, லீட் பண்ண போகிறாரு, அவரோட தாட் என்ன, எதனா ஒரு மேட்ச் ஆக்சுவலாக அவரும் சூப்பராக சொல்லியிருப்பார். கண்டிப்பாக ஆஸ் ஹெட் கோச்னா கண்டிப்பாக தோல்வின்னு ஒன்று இருக்கும், இந்த கிண்டல் கேலிலாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதெல்லாமே கடந்து தான் நாங்கள் ஆஸ் அ ஹெட் கோச்சாக நான் லீட் பண்ண போகிறேன் அண்ட் சம்பளமும் வாங்க போகிறேன். இந்த மாதிரியும் சூப்பராக சொல்லியிருப்பாரு. நேஷனல் டீம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஆளாக மனோலோ மார்க்கஸ் இருப்பார் நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட தாட் நீங்கள் சொல்லுவீங்க எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்னை எஃப்சியோட முடிச்சிடலாம். ஸோ பந்தோத்கர் ட்ரோஃபியை பற்றி நான் சொல்லியிருப்பேன். நம்ம சென்னை எஃப்சி ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லிஸ் ப்ளே பண்ணுறாங்களோ இல்லையோ பந்தோத்கர் ட்ரோஃபியில் பிக் கிளப்ஸ் ஐஎஸ்எல் ஐ லீக் கிளப்ஸ்ன்ற மாதிரி சூப்பராக எதிர்கொள்ள போகிறாங்க. அந்த வருஷத்தில் எந்தெந்த கிளப்ஸ் நம்ம குரூப்பில் இருக்காங்க, எப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி நான் டேட்ஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ டேட்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம குரூப் பியில் ஒடிசா அண்ட் சர்ச்சில் பிரதர்ஸ் அண்ட் டிஒய்ஜி அர்ஜென்டினாவோட டாப் டிவிஷன் கிளப்பை எதிர்கொள்ள போகிறோம். அந்த வருஷத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம யாரை எதிர்கொள்ள போகிறோம்னா சர்ச்சில் பிரதர்ஸை எதிர்கொள்ள போகிறோம். அப்கமிங் 25th ஆகஸ்ட் சண்டே சரியாக 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்க இருக்குது. அப்படியே செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிசாவை எதிர்கொள்ள போகிறோம். அதுலேருந்து சரியாக ஒரு 3 நாள் அதாவது 28 ஆகஸ்ட் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா இது 7 மணிக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் 4 மணிக்கு, செகண்ட் மேட்ச் 7 மணிக்கு. ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி டிஒய்ஜி அர்ஜென்டினா கிளப் எதிர்கொள்ள போகிறாங்க. பட் இது இன்னும் டேட் கன்ஃபார்ம் ஆகலை. பட் நான் அது அப்கமிங் 2 மேட்ச் முடியறதுக்குள்ள நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த மேட்ச்சை எந்த டைமில் என்றைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. சரி ஓகே, இந்த டைம் ஓகே நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். எதில் பார்க்குறதுனா ஸ்போர்ட்காஸ்ட் இந்தியா. ஸோ இதில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலாக யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க.
கன்ஃபார்ம் அதெல்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பந்தோத்கர் ட்ரோஃபி அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதில் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இன் ஃபியூச்சரில் சப்போஸ் எதனா ஒரு மாற்றம் நிகழ்ந்து அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக நானும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுவேன், எல்லாரும் அதை ஆசைப்படுவாங்க. நம்ம சேனலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸ்போர்ட்காஸ்ட் இந்தியாவில் தான் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு பக்கம் FIFA ப்ளஸ்ன்ற மாதிரி அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஃப்ரீ ஸ்ட்ரீம் பண்ண காத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ போத் யூடியூப் சேனலோட லிங்க்கும் சரி, வெப்சைட்டோட லிங்க்கும் சரி, நான் இங்கே சேனலில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மேட்ச் டேஸ் அப்போ அந்த யூடியூப் சேனலில் லிங்க் நீங்கள் டச் பண்ணி அந்த மேட்சை ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இல்லை ப்ரோ யூடியூப்பில் பார்க்க முடியலன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் கூட போய் பார்க்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.